பிரம்மத்தை அறிந்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்து கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது தனக்குள்ளே அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றே தூக்கிச் செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள். பிரம்மம் வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான். சுகதேவர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சி போனால் 8 அல்லது 10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள், அவ்வளவுதான் என்று கூறிய ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் பிரம்மம் பற்றி கூறினார். சுகதேவர் போன்றவர்கள் பெரிய எறும்புகள் என்று நம் குருதேவர் கூறுவதை கேட்டீர்கள் அல்லவா? அவர் அங்கு கூறும் சுகதேவர் இங்கு ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், அவர் வரிசையில் பட்னத்தார், ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் போன்றவர்கள் என்று நாம் கொள்ளலாம். இதே கருத்தை தான் வள்ளல் பெருமானும் அகத்தியர் முதலான சித்தர்களும் மாயவசப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். தொடர்ந்து பிரம்மம் பற்றிய தன்மைகளை விளக்குகிறார் குருதேவர். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். திருச்சிற்றம்பலம். ஜெய் மகாகாளி.